வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2018 கேட்கப்பட்ட கொஸ்டின் 1லேருந்து 50 வரை இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? ஆப்ஷன் பி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. ஆப்ஷன் பி வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து தொகைநிலை தொடர்களுக்கு புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது எது என தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி அன்மொழித்தொகை. ஆப்ஷன் பி அன்மொழித்தொகை. அடுத்து பருதிமாற் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர். ஆப்ஷன் பி சி.வை. தாமோதரனார். அடுத்து எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என ஓவியச் சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி. அடுத்து தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என அழைக்கப்படும் நகரம். ஆப்ஷன் டி மதுரை. ஆப்ஷன் டி மதுரை. அடுத்து உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் பி கார்டுவெல். ஆப்ஷன் பி கார்டுவெல். அடுத்து நாடகம் படைத்தல், நடித்தல், நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடகத் தொண்டாற்றியவர் யார்? ஆப்ஷன் பி பருதிமாற் கலைஞர். ஆப்ஷன் பி பருதிமாற் கலைஞர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி கோவன்புத்தூர். ஆப்ஷன் பி கோவன்புத்தூர். அடுத்து ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க. ஆப்ஷன் சி உத்தராஞ்சல். ஆப்ஷன் சி உத்தராஞ்சல். அடுத்து கண்ணதாசன் படைத்த நாடகம். ஆப்ஷன் டி ராசதண்டனை. ஆப்ஷன் டி ராசதண்டனை. அடுத்து கீழ்கண்டவற்றுள் பொருத்தமானதை தேர்ந்தெடு. அயற்கூற்றில் வருவன. ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது. தன்மை முன்னிலை பெயர்கள் படர்க்கை பெயர்களாக மாறாது. அடுத்து புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது, கட்டாயப்படுத்தவும் கூடாது. அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பது மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி நேரு. அடுத்து கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவனாரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல். அடுத்து உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் சி தால் சுதாய். அடுத்து பொருத்துக. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பெருஞ்சித்திரனார், கனிச்சாறு, சுரதா, தேன்மழை, முடியரசன், காவியப்பாவை, பாரதிதாசன் குறிஞ்சிப்பாட்டு. அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எது? ஆப்ஷன் சி கள்ளக்குடி மாகாவியம். ஆப்ஷன் சி கள்ளக்குடி மாகாவியம். அடுத்து பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பொருத்துக. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. யுனெஸ்கோ விருது 1970, அஞ்சல் தலை 1978, பங்கேற்ற கூட்டங்கள் 10,700, உரையாற்றிய மணிநேரம் 21,400. அடுத்து திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தின் பெயரினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி வஞ்சிக் காண்டம். அடுத்து நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிப்பிடப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி கரிகாலன். அடுத்து மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர். ஆப்ஷன் சி தீவதிலகை. அடுத்து சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கண் செல்வம் செல்வமென்பதுவே. பாடல் வரிகளை பாடியவர் யார்? ஆப்ஷன் சி மிளைக்கிழான் நல்வேட்டனார். ஆப்ஷன் சி மிளைக்கிழான் நல்வேட்டனார்.
அடுத்து தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி திருவாலவாய் காண்டம். அடுத்து அஷ்டபிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதனை குறிக்கும்? ஆப்ஷன் ஏ 8 சிற்றிலக்கியங்கள். அடுத்து காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? ஆப்ஷன் பி 2034. 2034. அடுத்து நல்லது செய்தலாற்றிராயினும் அல்லது செய்தலோம்பு மினதுதான் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி புறநானூறு. அடுத்து மறைமலையடிகளாரின் மகள்? ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார். ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார். அடுத்து உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல்? ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து போரை ஒளிமின் என்ற கோவூர் கிழாரின் அறிவுரையை கேட்டு போரை நிறுத்திய மன்னன் யார்? நெடுங்கிள்ளி. ஆப்ஷன் ஏ நெடுங்கிள்ளி. அடுத்து பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெறும் நூல்? ஆப்ஷன் பி திருவாசகம். அடுத்து தேம்பாவணி என்பது? ஆப்ஷன் ஏ கிறித்தவ காப்பியம். ஆப்ஷன் ஏ கிறித்தவ காப்பியம். அடுத்து தண்டமிழ் ஆசான் என்று பாராட்ட பெற்றவர்? ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார். அடுத்து திருவள்ளுமாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர்? ஆப்ஷன் ஏ 53. டேஸ் என தொடங்கும் திருப்பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கி அருளினார்? ஆப்ஷன் பி ஒன்றுகொலாம். அடுத்து பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. களவழி 40 பொய்கையார், கைநிலை புல்லங்காடனார், கார் 40 கண்ணங்கூத்தனார், பழமொழி 3 அறையனார். அடுத்து அருமோ நரிநக்கீற்று என்று கடல் இது பயின்று வந்த நூல் எது? ஆப்ஷன் ஏ பழமொழி. ஆப்ஷன் ஏ பழமொழி. அடுத்து தமிழெண்களை கூட்டுக. ரு ஆ கூட்டல் சு ஆ. ஆப்ஷன் டி கா உ சு. அடுத்து ஆற்றீர் பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி எவ்வாறு பிரியும்? ஆப்ஷன் டி ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். ஆற்று கூட்டல் ஆ கூட்டல் ஈர். அடுத்து தமிழ் டேஸ் ஓசை மொழி? ஆப்ஷன் சி மெல் ஓசை மொழி. அடுத்து சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி சான் கூட்டல் ரான் கூட்டல் மை. அடுத்து புறத்திணைகள் டேஸ் வகைப்படும்? ஆப்ஷன் ஏ 12. ஆப்ஷன் ஏ 12 வகைப்படும். அடுத்து நான்காம் வேற்றுமை சொல்லுருவுகள் யாவை? ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம். அடுத்து பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுங் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் டி காடு. ஆப்ஷன் டி காடு. அடுத்து நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவமத்துருவே என்ற வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆப்ஷன் பி நன்னூல். ஆப்ஷன் பி நன்னூல். அடுத்து நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது? ஆப்ஷன் ஏ ஒன்றொலி பொதுச்சொல். அடுத்து தீயினார் சுட்டபுண் உள்ளாரும் மாறாதே நாவினார் சுட்டவடு இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி யாது? ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி. ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி. இழுக்கல் உடையுளி ஊற்றுகோல் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல் இக்குறட்பாவில் உள்ள உவமையின் பொருளை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி ஊன்றுகோல் பெரியோர் சொல்.
ஆப்ஷன் பி ஊன்றுகோல் பெரியோர் சொல். அடுத்து பட்டியுள்ள காலை படிபால் கறக்குமே நல்ல பசு வேலை தவிரால் துளும். இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள பொருள்கோள் வகையினை தேர்ந்தெடு. ஆப்ஷன் பி கொண்டுகூட்டு பொருள்கோள். கொண்டுகூட்டு பொருள்கோள். அடுத்து அன்னம் நுனினா வருட எவ்வெழுத்துகள் தோன்றும். ஆப்ஷன் ஏ ரழ வரும். ஆப்ஷன் ஏ ரழ வரும். அடுத்து நலமுன்னும் நலமுன்னும் தனக்கண் புணரும் விதிப்படி பின்வருவனவற்றுள் எது சரி. ஆப்ஷன் சி நலமுன்றனவும் நலமுண்டனவும். ஆப்ஷன் சி. அடுத்து வித்தொடு சென்ற வட்டி என்னும் நற்றிணை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் என்ன. ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி. ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.